சிவபெருமானுக்கு வர லைக்கும் ஷேரும் ஏன் முருகருக்கு வர மாட்டேங்குதுன்னு தெரியல. முருகா முருகான்னு சொல்லும் போதெல்லாம் பாருங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சிவன் கோயில் இருக்கும். ஆனால் வந்து ஒரு சில கோயிலில் மட்டும்தான் இந்த மாதிரி ரெட்டை நந்தி இருக்க மாதிரி சிவன் இருக்கும். நான் வாங்க காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நந்தியோட சிலை வந்து உயரமா, இன்னொரு நந்தி வந்து குட்டியா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி 2 வகையான சிலை இருக்குது. அப்புறமாட்டு அப்படி திருப்பி காட்டு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு குகைங்க, ஒரு பெரிய மலையை வந்து குடைஞ்சு கட்டப்பட்ட ஒரு குடைவரை குகை கோவில் இது. மற்ற சிவபெருமானுக்கு இருக்க கோயில் மாதிரி இல்லாம இந்த கோயிலுக்குன்னு ஒரு தனி அதிசயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா நாளுமே நம்ம இவரை பார்க்க முடியாதுங்க. இவரை வந்து வருஷத்துக்கு 2 தடவை மட்டும்தான் இவருக்கு வந்து ஒரு பிரத்யேகமான ஒரு திருவிழா மாதிரி நடத்துவாங்க. அப்ப மட்டும்தான் இவரை நம்ம பார்க்க முடியும். ஒண்ணு வந்து சிவன் ராத்திரி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா பெருமிரலை குறும்ப நாயனார்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனைனா நெறிஞ்சு முள்ளு நிறைய குத்துக்கிறா காலில். எனக்கே இப்ப 2-3 முள் போட்டுருச்சு காலில். அங்கவே இந்த நெறிஞ்சு முள்ளு தான் நிறைய இருக்கு. நிறைய ஃபுல்லாவே கால் ஃபுல்லா குத்துது. இதே மாதிரியே மலை மேல வந்து ஒரு முருகர் இருக்காரு. அவருக்கு வந்து எந்த கோயிலும் கிடையாது, வெட்ட வெளியில இருக்கிறாரு. அவர் எப்படி இருக்காருங்கிறது நம்ம வீடியோல காட்டுறேன், போய் பார்ப்போம் வாங்க. ஒரு சின்ன ட்ரெக்கிங் போற மாதிரி இருக்கும், பாதை வந்து அந்த லைன்ல போற மாதிரி இருக்கும். வீடியோல ஃபுல்லா உங்களுக்கு காமிக்கிறேன், எல்லாமே தெளிவாக வந்து வீடியோ ஃபுல்லா பாருங்க. இடத்த பாத்தீங்கன்னா கண்ணு கெட்டின வரைக்கும் ஆள் நடமாட்டமே இருக்காது. ஆனா நம்மள யாரோ ஒருத்தவங்க வாட்ச் பண்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆகும், ஒரு வைப் கிடைக்கும். நெகட்டிவிட்டிவா இருக்காது, ஆனா பாசிட்டிவிட்டிவா இருக்கும். அது என்னங்கிறது எனக்கு சரியா தெரியல. மேல பாத்தீங்கன்னா சில வழிப்பறி கும்பல் இருப்பாங்க. யாரை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா குரங்கு தான். எதுவுமே கொண்டு போக முடியாது. கொண்டு போனீங்கன்னா ஒரு கும்பலே இருக்கு, ஆளை பிடிச்சிரும். தயவு செஞ்சு நீங்க போறப்ப இந்த மாதிரி பாருங்க, சவுண்டு கேட்குது. அவங்க கவர் சவுண்டு கேட்டாலே போதும், எங்கிட்ட இருந்து அமைதியா இருந்துச்சு. இந்த கவர் சவுண்டு கேட்கவும் இந்த மாதிரி குச்சி கீழே கிடக்கும். இந்த மாதிரி குச்சி எடுத்துட்டு தான் போவாங்க. நீங்க ஒரு குச்சி எடுத்து ஒரு குச்சி கையில எடுத்துக்கோ, பெரிய குச்சி எடுத்துக்கோ. நான் எடுக்க முடியாது. போகவே முடியும். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. செப்பல் போடாம இதுல போக முடியாது, செப்பல் போட்டுட்டே வாங்க. அப்பா அவ்வளோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ ரொம்ப மண்டி இருக்குல்ல, எல்லாமே மண்ணு வந்து. ஆமா பாத்துலாம். தட்டி விட்டே போ கம்ப வச்சு. பார்த்து பார்த்து. ஏதாச்சும் பாம்போ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு விஷ இருக்க வாய்ப்பு இருக்கு. பார்த்து கேப்ல தான் இறங்கும். எவ்வளவு ஒரு அழகான மலையேற்றம் பாருங்க. ஒரு சின்ன ட்ரெக்கிங் போற மாதிரி ஃபீல் ஆகும், சூப்பரா இருக்கும். ஆனா கொஞ்சம் ஆபத்து இருக்கு. இந்த குப்பையில வந்து பாம்பு கிடக்கலாம், இல்ல வேற ஏதாச்சும் ஒரு விஷத்தண்டு இருக்கலாம். போறப்ப கண்ணை மட்டும் கரெக்டா வச்சு பார்த்து கேர்ஃபுல்லா போகும். ஆக்சுவலாக உண்மைதான். ஏன்னா இதை வந்துட்டு நம்ம கடந்து போகிறதே பல கஷ்டமான விஷயம். ஏன்னா ஃபுல்லாக இலை என்னென்னமோ மண்டி கிடக்குது. இப்படி போகலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குமா? 1 கிலோமீட்டர் வந்து 1 கிலோமீட்டர் இருக்குமா? இது இல்லாமல் பின்னாடி பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வழி பிரியும். ஒன்று வந்து ரைட் சைடில் இந்த மாதிரி வழி போவோம், இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் போகும். இந்த வழியில் நம்ம போகணும். இது ரைட் சைடு வழி. இது என்ன வழி? இது மலைக்கு போகிற வழி. அது மலைக்குள்ளே போகும். இது முருகர் பார்க்கறதுக்கான வழி. பாதை மாறிக்காம வாங்க. திரும்ப உள்ளெல்லாம் போயிட்டு மேலே வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கான வீடியோ உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறது எல்லாத்தையுமே. மெதுவாடா. இது என்ன முள்ளுங்கிறதே தெரியல. முள்ளு கிடையாது, ஒரு செடிதான். ஆனா அந்த முனை பாருங்க எவ்வளவு ஒரு ஷார்ப்பா இருக்குன்னு காட்டு வீடியோல. இது பாருங்க, சுருக்கு சுருக்கு குத்துது, ரத்தம் வந்துடும். அவ்வளவு ஷார்ப்புங்க. ரொம்ப ஆபத்து. தனியா வந்தாலும் அப்பப்பா தனியா வராதிங்க. அதுதான் தைரியமா இருக்காலும் தனியா வர்றான். தனியா வர முடியாது, நடந்து போறது கிடையாது. குரங்கு சில ஏதாச்சும் விஷப்பூச்சி பிரச்சனை தான் இருக்கும். கூட ஒரு ஆள் வந்தாங்கன்னா ஒரு ஒத்தாசையா இருக்கும், கொஞ்சம் தைரியமா இருக்கும். அவ்வளவுதான், தவிர பயப்படுற அளவுக்கு ஒன்றும் மோசமான இடம் கிடையாது இது. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பயமா இருக்கதான் செய்யும். தனியா வந்தா அங்க இருக்க அடிக்கிறது காத்து சொல்லு, நம்ம யாரோ வாட்ச் பண்ற மாதிரி ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதாவது அமைதி, இந்த அமைதி தான். இந்த பாருங்க, நம்ம அதுலேருந்து இறங்கி வந்தோம் பாருங்க. அம்மா கால் அமுங்குது. மலையோட உச்சிக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் இருக்கு முருகரை பார்க்க போறீங்க. வேற மாதிரி இருப்பாருங்க, நம்ம கோயில் இருக்க மாதிரி பார்க்க நார்மலா தெரிய மாட்டாரு. ரொம்பவே டிஃப்ரெண்டா இருப்பார், கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருப்பார். ஃபேஸ் கட்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது குழந்தை முருகன் தான் சொல்ல போறோம். ஆனால் வந்து சிதைஞ்சிட்டாரு. பார்க்கலாம், சிட்டுறதுனால பார்த்தீங்கன்னா சிதைஞ்சிட்டாரு.
நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தேன், இப்போ தான் வந்திருக்கிறேன். நான் வந்து ஒரு 6 மாதம் இருக்கும் நம்ம வந்து இருக்கும். இப்போ எப்படி இருக்காருன்னு தெரியல, பார்ப்போம். முருகரை பிடிக்கணுன்றவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க. பார்த்து இருக்காடா, வா அழகா இருக்காரு. அங்கே பாருங்க, இதுதான் ஆக்சுவலி இது வந்து எதுக்குன்னா நம்ம போகிறதுக்கு பள்ளம் மாதிரி இருக்குது, அதான் ஒரு பாலம் மாதிரி போட்டிருக்காங்க, இரும்பு பாலம் மாதிரி. பாரு, நம்ம தேடி வந்த கடவுள் இங்கே இருக்காரு. எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்கள், உச்சி வெயில்லையும் மழையிலையும் காற்றுலையும் பாருங்கள் எப்படி இருக்காரு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க குழந்தை. ஆனால் கை இங்கே பாரு, கை செதி விட்டுருச்சுங்க, இந்த கையும் செதி விட்டுருக்கு. இங்கே சுற்றி எப்படி 100-150 குரங்கு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு அதிசயமா இருக்கு இன்னைக்கு சாமி. அதாவது வெயில், அப்பா சரியான வெயில், நிற்க முடியல. நாங்கள் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தான் நின்றுட்டு இருக்கிறோம், அதனால தான் இங்கே குரங்கு பார்க்க முடியல உங்களால். பாருங்க, இவரை பார்க்குறதே பல ஜென்மங்கள் பண்ண புண்ணியங்க, அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா எத்தனை பாருங்கள் ஃபேஸ் பாருங்கள், எத்தனை வருஷங்கள் பல மேலே முருகன் மலை மேலே இருக்கிறாரு பாருங்கள். உங்களுக்காக தான் வீடியோ நாங்கள் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். நீங்கள் எல்லாருமே பார்க்கணும், நாங்கள் மட்டும் கிடையாது. நீங்களும் முருகன் அருளை பெறன்றது தான். நிறைய பேர் வந்து முருக பக்தராக இருப்பீங்க, வெளிநாட்டில் இருக்கலாம், வெளி மாநிலங்களில் இருக்கலாம். ஆனால் வந்து எல்லாருனாலுமே வந்து இப்படி ஒரு அதிசயமான ஒரு முருகரை பார்க்க முடியாது. இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7ஆம் நூற்றாண்டு பின்னாடி பாருங்க, வருஷம் குறையாம இருக்கு. இங்கே பாருங்க, பின்னாடி பாருங்க, ஒன்றுமே இல்லை பாருங்க. அவர் முதுகெல்லாம் உடஞ்சிருக்கு பாருங்க, செஞ்சிச்சு. விளக்க வச்சு பாட்டி வச்சிருக்காங்க, பாருங்க, விளக்க வச்சு பாட்டி வச்சிருக்காங்க பாருங்க. அந்த அளவுக்கு சதைச்சிட்டாரு. இன்னும் ஒரு பெரிய ஒரு புயலோ மழையோ வந்ததுன்னா காலி ஆயிரும், கீழே விழுந்துருவாரு. ஆனா எவ்வளவு ஒரு அழகான ஒரு முகத்தோற்றம், அவ்வளவு அழகா இருக்காரு. அந்த காலத்து சிலைகள்லாம் பாக்குறீங்கன்னா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க, அவ்வளவு ஒரு அழகு. இந்த இடத்துல கால் சுடுது, நான் வீடியோ நடிக்கிறேன்னு நீங்க நினைக்கலாம். போனே பாருங்க, டெம்பரேச்சர் தாங்க முடியாம மொபைல் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பாருங்க. தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, தெரியுதா? தெரியுது. சிவபெருமானுக்கு வர லைக்கும் ஷேரும் ஏன் முருகருக்கு வர மாட்டேங்குதுன்னு தெரியல. எப்பேற்பட்ட முருகர் பாருங்க, எத்தனாயிரம் வருஷம் பழமையானவரும் கூட தெரியல. வெட்ட வெளியில இப்படி உச்சி வெயில இருக்காரு. இவரை பார்க்கறதே நம்ம கோடி புண்ணியம் பண்ணிருக்கணும். இவர் வந்து உடஞ்சிருக்கனால இவருக்கு எந்த ஒரு பூஜை பொருளும் வாங்குற மாதிரி நிலைமையில இல்லை. ஏன்னா கை வைக்கவே பயமா இருக்குது. நம்ம ஏதாச்சும் தொட்டு கீழே உடஞ்சி விழுந்துட்டாருன்னா பெரிய கஷ்டமாயிரும். அதனால வந்து ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அந்த மாலை பூ மட்டும் போட்டு சாமி கும்பிட்டு போயிடலாம். விட்டுரு ரொம்ப அன்கண்டிஷன்ல இருக்காரு. மாலை போட்ட வரைக்கும் போதும், விட்டுரு. ஆனா இவ்வளோ அழகா இருக்காரு பாருங்க. எப்படிதான் அவர் இப்படி போடுறதுக்கு மனசு வந்துச்சுன்னு தெரியல. ரொம்ப அழகான ஒரு முருகருங்க. நம்மளால முடிஞ்சதை முருகருக்கு பண்ணியாச்சு. இதே மாதிரி உங்களால முடிஞ்சதை எதுவாக இருந்தாலும் சரி, இந்த முருகருக்கு ஏதாச்சும் பண்ணுங்க. ஒரு சொட்டு பாத்தீங்கன்னா மரம் அசையல, அவ்வளோ வெயில் இப்போ பாருங்க கம்மியா இருக்கு. மரம் எப்படி காத்தடிக்குதுன்னு பாருங்க. காத்து சொன்ன உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல அந்த அளவுக்கு வீடியோல. நீங்க செடியெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், மரம் செடியெல்லாம் மாலை போட்டு ஒரு சாமி கும்பிட்ட உடனே அவ்வளோ ஒரு காத்தடிக்குதுங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்த முருகருங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர். முருகா சொல்லும் போதெல்லாம் பாருங்க, முருகா சொல்லும் போதெல்லாம் முருகா 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 என்ன அதிசயம் இது. மலையோட உச்சி தாங்க, வெட்ட வெளியில தான் இருப்பாரு. இப்படி பாருங்க, மலைக்கு கீழே பாருங்க எப்படி இருக்குன்னு இடம் பார்க்க அவ்வளோ அழகா இருக்குங்க அந்த இடம். ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தா கடம்பா போற்றி, ஓம் கவிதா போற்றி. வச்சுட்டு சூடு தாங்க மாடா, பாயோட சூடு என்ன இப்படி கொதிக்குது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஒரு ஆன்மீக தலமாக அந்த இடம் இருக்குது. சில பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த விளிம்பெல்லாம் போய் நிற்காதீங்க. எவ்வளோ ஒரு மோசமான பள்ளத்தாக்கு பாருங்கள். விழுந்தீங்கன்னா உங்களை காப்பாற்றவே முடியாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், விளையாட்டு வினையாயிரும். ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. பள்ளத்தாக்கு பாருங்கள், இதுக்கு எங்கிட்ட தயவு செஞ்சு யாரும் போகாதீங்க. விழுந்தீங்கன்னா எப்படினாலும் ஒரு 100-150 அடி பள்ளத்தாக்கு இருக்குது. வந்து ரொம்ப டேஞ்சர், கவனமாக இருங்க. இங்கே ஒரு பக்கத்து கோயிலில் சிவன் இருக்கார் பாருங்க, தெரியுதுங்களா? சிவன் அண்டு உள்ள 2 சாமி இருக்காங்க.
மலையிலேருந்து கீழே வந்தோன்னா நம்மளுடைய சிவனுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன கோவில் இருக்குது. அங்கே ஒரு குட்டி சிவலிங்கம் வச்சுருக்காங்க. அந்த பக்கத்தில் இருக்கிறது தான் மெயின் சிவலிங்கம். அங்கே விநாயகரும் முருகரான்னு தெரியல 2 பேர் இருக்காங்க. மலையோட அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கோயிலுக்கு பின்னாடி வந்து அந்த மலையில் வந்து கல்வெட்டு வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. என்ன நூற்றாண்டுங்கிறது என்னன்னு தெளிவாக தெரியலை. ஆனால் கல்வெட்டு வந்து நல்லா தெளிவாகவே புரியுது. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய மிராக்கிள் நடந்துச்சு. அதை நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். முருகா 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 நான் சொல்கிறப்பெல்லாம் எப்படி காத்தடிச்சிச்சுன்னு பாருங்கள். இந்த முருகருக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குதுங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கடவுளுங்க இவர். கண்டிப்பாக வந்து இந்த கோயிலுக்கு வாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் நச்சாந்துப்பட்டியில் வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. நச்சாந்துப்பட்டி தேவர் மலை நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த சரௌண்டிங்கில் உள்ளவங்க. தேவர் மலைங்கிற இந்த கோயிலுக்கு வாங்க. கீழே வந்து சிவபெருமான் இருக்காரு. மலையோட மேலே வழி உங்களுக்கு நான் காமிச்சேன். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெளிவாக வந்துடலாம். கொஞ்சம் ரிஸ்க்கான இடமா இருக்குது சைடெல்லாம். அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வந்து ஃபோட்டோஷூட்லாம் எடுங்க, வேணாம்னு சொல்ல. ஆனால் உங்களோட உயிரை பார்த்துக்கோங்க. பார்த்து கவனமாக இருங்க. நல்லபடியாக வந்து முருகரை கும்பிட்டு போங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்க. இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறோம். வெயில் எங்களுக்கு சத்தியமாக முடியல. சாரி, எங்களை எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அந்தளவு வெயில் அடிச்சிட்ருக்கு. ரொம்ப ரிஸ்க் எடுத்து உங்களுக்காக எடுத்துருக்குறோம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை, see you.